ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளியம் வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது நாம் ஆவியிலே குதூகலமாக களி கூர்ந்து நாம் மகிழ வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மகா பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை படிப்பதற்கு முன்பாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கல்யாண அழைப்பு. இன்னைக்கு உலகத்துல திருமண அழைப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு திருமணத்திற்கு ஒருத்தரை அழைப்பீர்களானால் அவர்களுக்கு முறையாக அவர்களுடைய பெயரை, சொந்தம் பந்தம், இன்னும் பெண் வீட்டார், மணமகன் வீட்டார், இப்படி பலருடைய பெயர் அதில் போடப்பட்டு பத்திரிகையிலே அழைப்பது உண்டு. சிலருக்கு கனத்தை கொடுத்து அழைத்தால்தான் அந்த வீட்டிற்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும். ஆனால் இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு கல்யாணம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். யார் இந்த ஆட்டுக்குட்டியானவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆட்டுக்குட்டியானவர். நாத்தான்வேல் ஆண்டவரை பார்த்து சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. அன்பானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய கல்யாண வீட்டுக்கு நம்மை அழைக்கிறார். அவருடைய மனைவி யார் என்றால் நீங்களும் நானுமே. அவருடைய வஸ்திரம் எதை குறிக்கிறதாம்? அந்த பரிசுத்தவான்களுடைய நீதியை குறிக்கிறதாம். இன்னொரு வசனம் வாசிப்போம். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்பதை. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்துல யார் உங்களை அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் ஒரு திருமண விருந்திற்கு நீங்கள் அவருடைய மனவாட்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மனவாட்டிக்குரிய தகுதி என்ன என்பதை வேதத்திலே அதிகமாக பார்க்க வேண்டும். முதலாவது தகுதி, நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய மனைவியாக இருக்கிற நீங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக இருக்க வேண்டிய நீங்கள், அவர் உங்களுக்கு தெய்வமாக நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்பதாக ஞானஸ்தானம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். திருச்சபைக்கு செல்ல வேண்டும். தேவனுடைய அப்பத்தையும் மாம்சத்தையும் ஆகிய திராட்சரசத்தையும் அவருடைய இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணி பரிசுத்த ஜீவியம் பண்ணி தேவன் அழைக்கும் வரைக்கும் நீங்கள் சத்தியத்திலே இடராமல் நிலைத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து அந்த மனவாட்டிக்குரிய தகுதியை கொடுப்பார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு நேரம். இந்த பாக்கியமான நேரத்திற்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆட்டுக்குட்டியானவருடைய திருமண விருந்திற்கு நீங்களும் நானுமே அவருடைய மனவாட்டிகளாக நிற்கிறோம். அவருடைய மனவாட்டியாக நிற்பதினாலே இந்த உலகத்திலே யார் வேணாலும் நம்ம எது சொன்னாலும் பொறுமையோடு கூட ஆண்டவரோடு கூட நாம் ஓடுவோமானால் வசனம் சொல்லுகிறது, சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாக ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு நாம் போகிறோம். ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு கிறிஸ்து என்பதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை நித்திய விவாகத்துக்கென்று அவர் நியமித்துக் கொண்டார். நீதியும் நேர்மையுமாக அவர் நியமித்துக் கொண்டார். இந்த உலகத்துல, இந்த கடைசி காலத்துல அநேக பெண்கள், அநேக ஆண்கள் சொல்லுவதை பார்க்கலாம், என்னுடைய மனைவி என்னை விட்டு விட்டார்கள், என்னுடைய கணவன் என்னை விட்டு விட்டார் என்று. ஆனால் உங்களையும் என்னையும் ஆட்கொண்டவரோ ஒருபோதும் நம்மை கைவிடுவதே கிடையாது. அவர் நிச்சயமாக அந்த மெல்லிய வஸ்திரத்தை தந்து, மனவாட்டி என்கிற தகுதியை தந்து பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்லுவார். அந்த காரியத்திற்காகத்தான் நாம் இந்த நிமிடம் வரைக்கும்
பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனியும் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஆட்டுக்குட்டியானவரை மணக்க ஆசையாக இருக்கிற நீங்கள் அவருடைய மனவாட்டிக்கேற்ற தகுதியோடு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த மனவாட்டிக்குரிய ஸ்தானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து அவருடைய வஸ்திரத்தை நீங்கள் பிடித்து கொண்டு, ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலே நான் உமக்காக நிலைத்திருப்பேன் என்கிற நிச்சயத்தோடு ஓடி பாருங்கள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஆகையால் சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தில் நடக்கிற திருமண விழாவுக்கும் பரலோகத்தில் நடக்கிற திருமண விழாவுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அங்கு போக வேண்டுமானால் பரிசுத்தம் வேண்டும், இங்கு போக வேண்டுமானால் செல்வம் திரட்சியாய் வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தோடு நாம் வாழ்வோம். மனவாட்டிக்குரிய தகுதியை நாம் பெற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் அவருக்காக சாட்சியாய் நிற்போமா? என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? தொடர்ந்து நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபியுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பு நிறைந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களோடு நீ பேசியிருக்கிறீரப்பா. அந்த நாளுக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மகிமையான நேரத்திற்கு பங்கடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மனவாட்டிக்குரிய தகுதியை தந்து, மனவாட்டிக்குரிய ஸ்தானத்தை தந்து எங்களை பரிசுத்தமாக வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை கரைப்படுத்தாமல் தொடர்ந்து உண்மையில் நாங்கள் முன்னேற எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலக திருமணத்தை பார்க்கிலும் பரலோகத்தில் இருக்கிற அந்த வல்லமையான அந்த திருமணத்திலே கலந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக, நாங்களும் அதில் ஒரு மனவாட்டியாக எங்களை நீர் வைத்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் அந்த திருமணத்திற்கு போக ஆசையா இருக்கிறீர்கள் அல்லவா? தொடர்ந்து கர்த்தருக்குள் மனவாட்டிக்குரிய ஸ்தானத்தோடு நிலைத்திருங்கள். கட்டாயமாக உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.